ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாருமே உற்று நோக்கி கவனிச்ச ஒரு கோர்ட் நியூஸ்னால் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணுவாங்களா, எப்போ தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உற்று நோக்கின கோர்ட் நியூஸாக இருந்துட்டு இருக்கு. மோர் ஓவர் அதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தியாக மாறிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க. மேற்கொண்டு எந்த டீமுக்கும் இந்த படத்தை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களோட மேல்முறையீடெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுவும் வேண்டாம், நீங்களே சென்சார் போர்டு பார்த்த படத்தை நீங்களே இஷ்யூ பண்ணிருங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்துச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு தரப்புல இருந்து உடனே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் அவங்க கொடுத்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா ஸ்டே வாங்குறதுக்காக உடனே கேஸை பார்த்தீங்கன்னா பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க. பெஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு. இந்த 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வுக்கு மூவ் பண்றாங்க. இன்னைக்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்டா கேஸை ஈவினிங்க்கு மேல ஆஃப்டர்நூன் மேல விசாரிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே விசாரிச்சுட்டு இருக்கிறதுலே சிபிஎஃப்சி தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவு கவர்மெண்ட் லாயர் ஆஜராகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தரப்புலேயே வக்கீல் ஆஜராகிறாங்க. சிபிஎஃப்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் டேட்டை சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே தராம இவங்க ரிலீஸ் டேட்டை எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறத கேள்வி எழுப்புறாங்க. மேற்கொண்டு ப்ரொடியூசர் தரப்புல இருந்து இவ்வளோ ரூபாய் நாங்கள் போட்டுட்டோம், இவ்வளோக்கும் மேலே ஓவர்சீஸ்ல எல்லாம் பிஸ்னஸ் இருக்கு, ஆல்ரெடி ஒரு 10 நாள் லீவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்றாங்க. 2 தரப்பும் வாதங்களையும் கேட்டுட்டு நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன நடந்திருக்குன்றத பார்த்தீங்கன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்க போறாங்கிறதும் தெரியல. கேஸோட ஹியரிங்கும் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மாற்றி வச்சுட்டாங்க. 21ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா 2 தரப்பு வாதங்களும் தான் நடக்க போகுது. மேற்கொண்டு இதுக்கு நடுவில் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. கேஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ரிலீஸ் பண்ணுறக்காக சென்சார் போர்டு தரப்புல சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்காக இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது படத்துக்கான ஒரு ஹைப்பாவும் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கடைசி படம் பொலிட்டிக்கல் கரியர், இதனால பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியும் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி 21ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை பை.